ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு புதுச்சேரி ஆஸ்பிரண்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒரு பித்தாகரஸ் தியரம் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி தான். ஓகே, பித்தாகரஸ் தியரம் எதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்டு ஆப்ஜெக்ட்டுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா, அதுக்கு தான் வரும். ஓகேவா, சரி, அதில் என்னென்ன சைட்ஸ் இருக்கும், என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பித்தாகரஸ் தியரமோட பேசிக் ஃபார்மேட், அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்றத ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டா, ஓகேவா, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நம்ம ஹைப்போட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போட்டனஸ் கர்ணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட். ஓகேவா, இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேவா, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் அப்படின்றதா வரும். ஸோ இந்த 3 வார்த்தைகளை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக பித்தாகரஸ் தியரம் அப்படின்றதே உருவாகும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். இந்த கேள்விக்கு தேவைப்படுற பேசிக்கான கான்செப்ட் இதாங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன்வால்வ் ஆகிற தியரம் கான்செப்ட் என்னன்னா பித்தாகரஸ் தியரம். அந்த பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி தான் இந்த கேள்வி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த கொஷின் நம்ம ரீட் பண்ணும்போது, இந்த ஃபிகர் ஆர்க்யூ இஸ் அ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். டேஞ்சன்ட்னா ஒரு சர்க்கிள் டச் பண்ணி போகக்கூடிய ஒரு லைன் தான் டேஞ்சன்ட். ஓகேவா, எதை சொல்கிறாங்கன்னா ஆர்க்யூ, ஆர் அண்ட் கியூ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர் அண்ட் கியூ இஸ் அ டேஞ்சன்ட். எஸ், ஆமாம், இதுதான் டச் ஆகுது, ஒரு லைன் இல்லையா. ஓகே, டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், டு த சென்டர் வித் த சென்டர் ஓ. ஓகே, சென்டர் ஓ. ஓகே, இஃப் எஸ்கியூ இஸ் 6 சென்டிமீட்டர், நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். இது எஸ்கியூனா இது முழுசா 6 சென்டிமீட்டர் அப்படின்னா, அதனுடைய பாதி தான் சென்டர் இல்லையா. சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னும் போது அதோட பாதின்னு வரப்போகுது. அப்போ ஓக்யூ அப்படின்றது 3 சென்டிமீட்டர்ஸாக இருக்கும். அதே போல் எஸ்ஓ அப்படின்றது ஒரு 3 சென்டிமீட்டராக இருக்கும். இது கண்டிப்பாக பேசிக்காக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். அண்ட் தென் அடுத்து இருக்கிற பாயிண்ட் கியூஆர் 4 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. கியூஆர் 4 சென்டிமீட்டர். கியூ டு ஆர் 4 சென்டிமீட்டராக இருக்கும் பட்சத்தில் கேள்வி என்னங்க, ஓஆர் என்ன, இதுதான் கேள்வி. இவர் எவ்வளோங்க, இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அது அப்படியே நம்ம இந்த ஹைப்போட்டனஸ், அதாவது பித்தாகரஸ் தியரத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ கேட்குறது என்னென்னா ஹைப்போட்டனஸ் எவ்வளோ, இதுதான் கேள்வி. அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். அப்படின்னா ஆப்போசிட் நம்ம 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3 4 எல்லாம் ஒன்று தான். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இல்லையா, அட்ஜசன்ட். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா. அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அகைன் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25. ஸ்கொயர்ன்றது அங்கே போச்சுன்னா ஸ்கொயர் ரூட். அப்போ ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னா இதுக்கான பதில் என்னங்க கிடைக்க போகுது, ஹைப்போட்டனஸோட வேல்யூ என்னன்னா 5 சென்டிமீட்டர். தட்ஸ் இட் இல்லையா. ஸோ ஹைப்போட்டனஸோட வேல்யூ என்னன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான விளக்கம். இதுக்கு தேவைப்படுற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பித்தாகரஸ் தியரம் பற்றி ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். இதே மாதிரி எனக்கு சிம்பிள் கொஷின் தான் உங்களுக்கு ஈவன் தான் பார்க்கறதுக்கு ஜியாமெட்ரிலாம் ஒரு சர்க்கிள் அண்ட் தென் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, இது டேஞ்சன்ட்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாலும் இதில் இன்வால்வ் ஆகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பித்தாகரஸ் தியரம் தான் இருக்குது. ஓகேவா, ஃபார்முலா மறக்காதீங்க. ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். கண்டிப்பாக இது போதும். நன்றி, வணக்கம்.